பகைத்திறம் தெரிதல் என்னும் தலைப்பின் கீழ் 10 குறளை பார்ப்போம். பகை என்னும் பண்பிலதனை ஒருவன் நகையேயும் வேண்டற்பாறன்று. பகை உணர்வு என்பது பண்புக்கு மாறுபாடானது என்பதால் அதனை வேடிக்கை விளையாட்டாக கூட ஒருவன் கொள்ளக்கூடாது. வில்லேர் உழவர் பகை கொளினும் கொல்லற்க சொல்லேர் உழவர் பகை. படைக்கலன்களை உடைய வீரர்களிடம் கூட பகை கொள்ளலாம். ஆனால் சொல்லாற்றல் மிக்க அறிஞர் பெருமக்களுடன் பகை கொள்ளக்கூடாது. ஏமரவரினும் ஏழை தமியனாய் பல்லார் பகை கொள்பவன். தனியாக நின்று பலரின் பகையை தேடிக் கொள்பவனை ஆணவம் பிடித்தவன் என்பதை விட அறிவீலி என்பதே பொருத்தமாகும். பகை நட்பாக் கொண்டொழுகும் பண்புடையாளன் தகைமைக்கண் தங்கிற்றுலகு. பகைவர்களையும் நண்பர்களாகக் கருதி பழகுகின்ற பெருந்தன்மையான பண்பை இந்த உலகமே போற்றி புகழும். தன்றுணை இன்றால் பகை இரண்டால் நானொருவன் இன்றுணையாக் கொல் பவற்றின் ஒன்று. தனது பகைவர்கள் இரு பிரிவினராக இயங்கும் நிலையில் தனக்குத் துணையாக யாருமின்றி தனியாக இருப்பவர் அந்த பகைவர்களில் ஒருவரை துணையாக கொள்ள வேண்டும். தேரினும் தேரா விடினும் அறிவின்கண் தேரான் பகா அன்பிடல். பகைவரை பற்றி ஆராய்ந்து தெளிவடைந்திருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதற்கிடையே ஒரு கேடு வரும்போது அந்த பகைவருடன் அதிகம் நெருங்காமல் நட்பு காட்டியும் அவர்களை பிரிந்து விடாமலேயே பகை கொண்டும் இருப்பதே நலமாகும். நோவற்க நொந்த தறியார்க்கு மேவற்க மென்மை பகைவர் அகத்து. தனது துன்பத்தைப் பற்றி அதனை அறியாமல் இருக்கும் நண்பர்களிடம் சொல்லக்கூடாது. தனது பலவீனத்தை பகைவரிடம் வெளிப்படுத்திவிடக்கூடாது. வகையறிந்து தற்செய்து தற்காப்பமாயும் பகைவர்கண் பட்ட செருக்கு. வழிவகை உணர்ந்து தன்னையும் வலிமைப்படுத்தி கொண்டு தற்காப்பும் தேடிக்கொண்டவரின் முன்னால் பகையின் ஆணவம் தானாகவே ஒடுங்கிவிடும். இளைதாக முள்மரம் கொள்க கலையுணர் கைக்கொள்ளும் காழ்த்த இடத்து. முன்மரத்தை அது சிறிய கன்றாக இருக்கும்போதே கிள்ளி எறிவது போல பகைமையையும் அது முற்றுவதற்கு முன்பே வீழ்த்திட வேண்டும். உயிர்ப்ப உளரல்லார் மன்ற செயிர்ப்பவர் செம்மல் சிதைக்கலாதார். பகைவரின் ஆணவத்தை குலைக்க முடியாதவர்கள் சுவாசிக்கிற காரணத்தினாலேயே உயிரோடிருப்பதாக நிச்சயமாக சொல்ல முடியாது.